இன்றைய நாள் வரலாற்றிலே முக்கியமாக இடம்பெறுகிற நாள். இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே மேம்படுகிற நாள். இன்றைய நாள் விசேஷித்தமாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து என்னுடைய ராஜ்யத்தை பரப்புங்கள் என்பதற்காக இந்த படை தோற்குமா என்று கேட்பார்கள். இந்த படை வெல்லுமா? வெல்லும். ஏனென்றால் நான் இயேசுனுடைய சேனையை சேர்ந்தவர்கள். அவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் படையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறவர்கள். கர்த்தர் நல்லவர் என்று விசுத்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தாவீது 34ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனத்திலே சொல்லுகிற பொழுது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறது. ஐயா எல்லாம் எங்களை பற்றிலாம் சொன்னாங்க. ஆனால் எங்களை காட்டிலும் எங்கள் மேடையில் உட்காந்துங்கிற அருமை தம்பி யுவராஜ், ஐயா தேவசகாயம், அருமை சகோதரி சாந்த ஜோதி, இங்கே உட்கார்ந்துருக்கின்ற அத்தனை நல்ல மக்கள், ஊழியர்கள், இங்கே இருக்கிற நல்ல உள்ளங்கள், நீங்கள் பெரியவர்கள். ஐயா கடைசியா சொல்லி முடிக்கும் போது என்ன சொன்னாரு? ஒவ்வொருவனும் தனக்கானவளை அல்ல பிறருக்கானவளை நோக்குவானாக என்று பேசியிருக்கிறார். இந்த என்எஸ்எஸ்ல தேசிய அவார்டு வாங்கின இயேசுவின் அடிமை நான். 136 ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ் இந்தியாவிலிருந்து போகும்போது அந்த கங்கையை சுத்தப்படுத்துகிற திட்டத்தில் அப்போ ராஜீவ் காந்தி நம்முடைய பழைய பிரைம் மினிஸ்டர், ஹி வாஸ் அ மினிஸ்டர் ஃபார் யூத் அஃபேர்ஸ். அந்த வாரணாசியில் காசியில் போய் இப்போ காசியெல்லாம் என்னென்னோ ரிலேட் பண்ணுறாங்க. நாங்கள் காசியை நேராக பார்த்துட்டு வந்துட்டோங்க. அந்த கங்கை ஆற்றுல நம்ம எதற்கவே நிறைய பிணங்கள் அடித்து கொண்டு போகும். அந்த இடத்துலையே ஒரு பாட்டிலை பண்ணிட்டு இந்த தீர்த்தன் கொண்டாந்து சென்னையில் விற்றுருக்காங்க. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். யோசுவா சொல்லுகிறான், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த என்எஸ்எஸ் ப்ரோக்ராமில் 136 ப்ரோக்ராம் ஆஃபீஸர் போகும்போது முதல்ல எங்களை எங்களுமே வரவேற்கவே இல்லை. எங்களை பார்த்து ஒரு கேவலமாக நினைச்சாங்க. எங்களுக்கு முன்னால் பச்சையப்பா ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க பொழுது அவங்க சுராங்கனி பாட்டு பாடி வந்துட்டு இருக்காங்க பொழுது. நாங்கள் போகிற பொழுது எல்லாம் என்னோடவே அந்த 22 மாணவர்கள் வருவார்கள், எல்லாம் செய்வார்கள். கர்த்தருக்குள் ஜெபித்து எங்களை எவ்வளோ கேவலப்படுத்தினார்களோ அத்தனை பேரும் அன்றைக்கு அந்த உணவை எல்லாம் எங்களுக்கு வைக்கவே இல்லை. உடனே இரவு அந்த கூட்டத்தில் பேசுகிற பொழுது நாங்கள் சொல்லோம், நாங்களெல்லாம் சப்பாத்தி சாப்பிட்டு பழக்கப்படவில்லை, ரசம் இல்லாமல் சாப்பிட மாட்டோம், சாப்பாடு இல்லாமல் சாப்பிட மாட்டோம் என்று சொல்லுகிற பொழுது அந்த சதுர்வேதி அந்த சீஃப் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் சொன்னார், கோவப்பட்டு எங்களுக்கு கொடுக்குற ஒரு கேண்டிடேட்டுக்கு 46 ரூபாய் தான் தராங்க, இது இவ்வளோ தான் செய்ய முடியும் ப்ரொஃபஸர், அன்பழகன்ஜி இந்தான் தூக்கி அந்த வரவு செலவு அந்த பணம் எல்லாத்தையும் தூக்கி போட்டார். ஒரு நிமிஷம் ஜெபிச்சேன். ஆண்டவர் சொன்னார், நீ ஏற்றுக்கொள்ளுனார். நான் ஏற்றுக்கொண்டேன். உடனே ராத்திரி 10 மணிக்கு கேரளா யூனிவர்சிட்டி, ஆந்திரா யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ஆளுங்கெல்லாம் கூட்டு போயிட்டு காசியில் ஒரு பெரிய இட்லி குண்டான ரிக்ஷாவில் கொண்டாந்து அந்த குக்கை வச்சு ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி விடிகாலம் கிட்டத்தட்ட 2000 இட்லியை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதை டேபிளில் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நல்ல சட்னியை உருவாக்கி வச்சுட்டோம். அதுக்கு முன்னால் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸும் சரி மாணவர்களும் சரி லைன்லேயே நிற்க மாட்டான், எல்லாம் அடிபடி அந்த காட்டு முராண்டிங்க மாதிரி பிடுங்குவான். நான் வந்த பிறகு ஃபால் இன் லைன் என்ன நான் இங்கிலீஷ்லேயே பேசினேன், கொஞ்சம் ஹிந்தி தெரியும். உடனே அந்த ப்ரோக்ராம் ஆஃபீஸர் வந்து கேட்டால், நாங்கள் கூட லைனில் நிற்கணுமா? ஃபர்ஸ்ட்டு நீ தான் லைனில் நிற்கணும்னு. நான் எல்லாரும் லைனில் நிற்க வச்சு அந்த இட்லியும் அந்த சட்னியும் கொடுக்கும்போது அன்பழகன்ஜி ஜிண்டாபாட், அன்பழகன்ஜி பகுத் அச்சாஹாயின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஏற்கனவே உஷாரா தேவசகாயம் போல நம்ம மாதிரி ஆட்களை போல நம்ம படைக்கு ஏற்கனவே ஏற்பாடு செய்து விட்டேன் என்னுடைய அறையிலே. ஏனென்றால் கிடைக்காது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதன் பின்னர் அவர்கள் சொன்னார்கள், நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று. முக்கியமான இலாக்காவை கருத்தனை மட்டும் கொடுத்தாரு. மணிமேகலையில் சொல்கிறான், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்கிறான். ஆண்டவர் அங்கே பெரிய பிரசங்கம் பண்ணி அந்த வனாந்தரத்திலே இவங்களை சும்மா அனுப்புவீங்களா, எவ்வளோ பசியோடு இருப்பார்களே, அவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமேன்னு கேட்குறார். ஆனால் சீசர்கள் சொல்கிறாங்க, என்ன இங்கே எங்கேயும் அது கிடைக்காது, இது வனாந்தரமாக இருக்க, 200 காசு கொடுத்தாட வாங்க முடியாதுன்றார். அப்போ இயேசு சொல்லுகிற பொழுது கூட இந்த சீசர்களுக்கே சரியா புரியல. எங்களுக்கு தேவனை காட்டும் என்று சொன்னார்கள். நீ அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனை கேட்ட கிரியா இருக்கிறது என்றார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னான். அப்படி இருக்கிற பொழுது அங்கு பாருங்க, இந்த சீசன்ல அந்த அந்திரேயா என்ற சீசன் அங்கங்கே அலைஞ்சி இளைஞ்சி கடைசியில் ஒரு சிறுவன் கையில் ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் பார்த்துட்டு எங்களுக்கு கொடுன்னு சொல்லும் போது, யூஸ்வலாக குழந்தைங்க கொஞ்சமாக புட்டு தான் கொடுக்குங்க, ஒரு கள்ள உருண்டைனா கூட சின்னதாக குரங்கு கடிக்கு தான் கொடுக்குங்க. ஆனால் அந்த வேகத்தில் எந்த இடத்துலையுமே சொல்லப்படலை. அந்த பையன் முழுமையாக அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்துட்டான்.
இதை வச்சு உடனே அப்பா எல்லாரும் பந்தியா உட்கார வைங்க, 50 பேரா உட்கார வைங்க. அந்த நம்ம 100க்கு அதிபதி, 50க்கு அதிபதி, யூதர்கள் எல்லாம் அந்த டிசிப்ளினா இருப்பாங்க. அப்ப கூட பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அழகா எல்லாரும் உட்கார வைக்க சொல்லியிருக்காரு. சீஷர்லாம் உட்கார்ந்தாரு. இந்த அப்பத்தையும் மீனையும் வானத்தை ஏறெடுத்து பார்த்து ஜெபித்து விட்டு கொடுக்கிற பொழுது, இதை மக்களுக்கு கொடுங்க என்றால் கொடுத்து கொண்டே இருந்தார். அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். இறுதியிலே சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூட நிறைய எடுத்தார்கள். அதை அவர்கள் கொடுத்தார் என்றால், என் தேவன் நினைத்தால் அது காரியமாகும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனிமையான நாமம், இணையில்லா நாமம். உலகத்திலேயே இணையில்லாத நாமம் இயேசுவின் நாமம். நீங்க சொல்ற அந்த நாமம் இல்ல, மற்றவங்க எல்லாம் நாமம் போடுறாங்க. நம்ம இயேசுவின் நாமத்தை துதிக்கிறோம். இயேசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் இயேசு கும்பிட முடியாது. எல்லாரும் இயேசுவின் மேல் விசுவாசமா வைக்க முடியாது. அதெல்லாம் கிருபை. பையன் சொன்னார் பாருங்க, அழகா கிளாஸ் எடுத்திருப்பாரு தேவசகாயம், சாந்த ஜோதி. இவங்களுடைய வாழ்க்கை சாட்சியெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க 2 குழந்தையே நார்த்தில் இழந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது பாருங்க, அவருக்கு ஆண்டவர் சொன்ன உடனே கேள்விப்பட்டு, நான் பல ஊழியர்களோட பழகிறேன், பல சர்ச்சுகளுக்கு நான் போறேன். யுவராஜுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஆனாலும் தேவசகாயம் பாருங்க, தொடர்ந்து அவருக்கு 365 நாள் பத்தாது. இங்கிலீஷ்ல சொல்லுவான், டைம் அண்ட் டைடு வெயிட் ஃபார் நோ மேன். கடல் அலையும் நேரமும் ஒருவனுக்காக காத்திருக்காது. உங்களுக்கு புரியணும்னா, சில பேர் கிராமத்திலிருந்து வந்திருக்கீங்க. ஐயருக்காக அமாவாசை காத்திருக்காது. அப்படியாக அவருக்கு 24 மணி நேரம் பத்தவே பத்தாதவர். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 20-22 வருஷம் அவர்கிட்ட பழக்கம். அந்த குடும்பமே, அது மட்டும் இல்லாமல் அவருடைய மைத்துனர்கள், அந்த குடும்பம், உறவினர்கள், மாமியார், சம்பந்தி எல்லாருமே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள். சங்கீதம் 16:8 படிக்கிறோமே, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரன் வலது பார்சல் வீற்றிருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். சங்கீதம் 30:6 படிக்கிறோம், நான் அசைக்கப்படுதல் என்று வாழ்விலே சொன்னேன் என்றான். கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உன்னுடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக என்று சொல்றான். சங்கீதம் 37 3ஆம் வசனத்திலே படிக்கிற பொழுது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அதிலே 5ஆம் வசனத்தை படிக்கிற பொழுது, கர்த்தருக்கு உன் வழியை ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வாய்க்க பண்ணுகிற தேவன் நம்முடைய கர்த்தர். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அன்றல்ல இன்றல்ல என்றுமே நிறைவேறுகிற எட்டர்னல் கமாண்ட், எட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட், எட்டர்னல் கேரண்டி given by Lord Jesus. இயேசுவை நாம் துதிப்பதற்கு எந்த செலவுமே கிடையாது. நீங்கள் எல்லாரும் இடத்தில் பருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு 11:22 சொன்னாரே. வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனமும் அன்றும் இன்றும் என்றும் சுகஜீவியாய் சிரஞ்சீவியாய் இருக்கிறது. இந்த வேதத்தை சுமக்கிறவர்கள், நீங்கள் வேதத்தை சுமந்தால் வேதம் உங்களை சுமக்கும். பல ஆலயங்களிலே பல விசுவாசிகள் வேதமே இல்லாமல் வருகிறார்கள். எல்லாரும் இப்பொழுது செல்லை பார்க்கிறார்கள். நீங்கள் வேதம் ஒன்றிதான் பரிசுத்தமானது, அந்த செல்லெல்லாம் பரிசுத்தமானது கிடையாது. அதுல என்னென்னவோ நடக்கும். நாங்க கர்த்தரை பற்றி கொண்டவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு தாவீது சொல்றான் 34ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்துல. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடைக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. முதல் வசனத்தை சொல்றான் 34ஆம் சங்கீதத்துல, நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்குன்னு சொல்றான். அதே அதிகாரத்துல 8ஆம் வசனம் சொல்றான், கர்த்தர் நல்லவர் என்று விசுத்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்றான். அது ஆங்கிலத்தை சொல்லுகிற பொழுது, ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good, blessed is a man that trusteth in him சொல்றான். நானே ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன் தான், பாரம்பரியத்திலிருந்து வரல. கர்த்தரை தொட்டார், கர்த்தரால் தொடப்பட்டவர்கள் விருத்தி அடைவார்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோமே, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், ஏனென்றால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தேவன் நம்மோடு இருக்கிற பொழுது இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் கம்பன் பாடினா. ஆனா இயேசு நம்மோடு இருக்காரு, நாம அவரோடு இருந்தா எல்லாரை காட்டிலும். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சொல்கிறார், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். நம்மை தேற்றுகிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன், நம்மை தாங்குகிற தேவன்,
நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். எளியவர்களை, சிறுவர்களை, ஆதரவற்றவர்களை, விதவைகளை, திக்கற்றவர்களை நேசிக்கிற ஒரே தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மற்ற கடவுள் எல்லாம் பணத்துக்கு ஏற்ற மாதிரி என்னன்னோ சொல்றான். நம்முடைய கடவுளை கும்பிடுவதற்கு நீங்க கர்த்தரை ருசிச்சுட்டா, நாங்கெல்லாம் பல பட்டங்கள் பெற்றோம்னு சொல்றாங்க. எல்லாம் உலக பிரகாரமான பட்டங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்க எல்லாம் பட்டதாரி ஆயிருக்கீங்க. அதுக்கு முன்னால ஒரே ஒரு சின்ன எங்க சத்திய வேத ஆராய்ச்சியில ஐயா கொடுத்திருப்பாரு, பாட்டு தொகுப்பு இருக்கு. இதெல்லாம் இதை பார்த்தவங்க எத்தனை பேர் கை தூங்க பாலாம். இந்த பாட்டு தொகுப்பை என்னங்க டிகிரி வாங்கியிருக்கீங்க, எம்டிஹெச் வாங்கியிருக்கீங்க, உங்கள்கிட்ட எத்தனையோ படி சொல்லியிருப்பாரு அவரு. இந்த புத்தகத்தை சொல்லியிருப்பாரு, பார்க்கல. பட்டத்துக்காக நாம் அல்ல, நாம் கிறிஸ்துவுக்காக இருக்கிறோம். ருசிக்கணும். அவன் அழகா 32ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, முதல் வசனத்திலேயே, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நாம் பாவிகள், நம்மை நேசிக்கிறார். இயேசு பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பவுல் இப்படி எழுதுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதே அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்றான். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் கொடாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இங்க இருக்கவங்க எல்லாம் பட்டம், குறிப்பாக அந்த பட்டம் பெற்றவர்களை பார்த்து கேட்கிறேன். இப்பொழுது உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் வந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் உங்களை பற்றி பேசுகிறார். என்றால் நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய நாள். இதற்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ எனக்கு தெரியாது. இனிமேல் நீங்கள் கட்டுப்பாடோடு, கடமையோடு, கண்ணியத்தோடு, தெய்வபக்தியோடு, சீராக, ஒழுங்காக, நேராக, கர்த்தருக்கு பயந்து எல்லாவற்றிலும் நடக்க வேண்டும். என்றால் நம்மை பல கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஊர் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பல ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வேறுபட்டவர்கள், நாம் இந்த உலகத்திற்கு உரியவர் அல்ல, கிறிஸ்துக்கு உரியவர்கள். கிறிஸ்து நம்மை நடத்துகிற தேவன், கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிற தேவன். கிறிஸ்துவுக்காக நாம் எல்லாவற்றையும் சுயத்தை இழந்து விட வேண்டும். நாட் மீ பட் யூ என்று சொல்வார். நான் அல்ல, நீங்கள் எங்களுக்கு முக்கியம். 28ஆம் அதிகாரம் மத்தேயிலே 20 படிக்கிறோமே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே. நம்ம ஒரு கவிஞன் பாடுகிறான், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இங்கிருந்து திருட்டான். ஏசப்பா நான் சொல்லிட்டாரு, ஆன்சர் பண்றாரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ஜீசஸ் ஆன்சர்ஸ். இந்த சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது, அது ரியல் சூப்பர் ஸ்டார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த வாரண்டியை, இந்த கேரண்டியை இயேசுவை தவிர வேற யாராலும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க செய்தியை கேட்கிறீங்களா? ஆவியானவர் அசைவாடி கொண்டிருப்பது எப்படி அறிய முடியும் என்றால், ஆவியானவருக்கும் நீங்க ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போடு இருக்கும்போது உங்களை அறியாமலேயே அவரை மகிமைப்படுத்துகிற அல்லேலூயா வந்து கொண்டே போனா வராது. கிராமத்துல அரக்கோணத்துல தான் நான் 10 வருஷம் 15 வருஷம் இருந்தேன். ஐயா இருக்க ஊர்ல தான். எங்க அப்பா ரயில்வே வேலை செஞ்சார். அந்த அரக்கோணம் மார்க்கெட்லாம் காலையில 10 மணிக்கு 12 மணிக்கு போனா காய்கறி விலைலாம் அதிகம். சாயந்தரம் 5 மணிக்கு நாங்க போகும்போது கூறு கட்டி காய்கறிலாம் வைப்பாங்க. அப்போ ரொம்ப சீப்பா 20 15 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அந்த காய்கறி சொல்லுவான், போனா வராது, பொழுது போனா நிக்காதுன்னு. போனா வராதே, இந்த வாய்ப்பை விட்டுட்டா உனக்கு வராதே. இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, எங்களுக்கு கிடைக்க முடியாத ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம பட்டத்தை பெற்று விட்டோம். ஐயா கூட அழகா சொன்னாரு, வீட்டுல சாட்சியா இருக்கணும், குடும்பத்துல சாட்சியா இருக்கணும், சமுதாயத்துல சாட்சியா இருக்கணும், நகரத்துல சாட்சியா இருக்கணும், ஆலயத்துல சாட்சியா இருக்கணும். எந்த சாட்சி? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8 படிக்கிறோமே சுருக்கமாக, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைந்து, சுருக்கமாக சொல்கிறேன், உலகம் எங்கிலும் பூமியின் எல்லை எங்கிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொல்றார். நாம் அவருக்கு சாட்சியா இருக்க வேண்டும். வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு வரை இனிதுடன் நடத்தினவர் இனிமேலும் காத்திடுவார்.
வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு வரை இனிதுடன் நடத்தினவர் இனிமேலும் காத்திடுவார். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இந்த பட்டத்தை பெற்றிருக்கிறீர்கள். நான் உங்களிடம் சுருக்கமாக இன்றைக்கு இந்த பட்டத்தை பெற்று அதற்கான சீருடை அணிந்து நீங்கள் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். வீட்டுக்கு போய் அந்த உங்களுடைய போட்டோக்கெல்லாம் காமிக்க போறீங்க. அப்ப பார்க்கும்போது இந்த அனுபவத்தை எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள்? இந்த அனுபவத்தை எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள்? உங்களுடைய அனுபவம் என்ன? நமக்குள்ளே உள்ளே மனசாட்சி பேசிக் கொண்டிருக்கிறது. நாம் இந்த பட்டத்திற்கு தகுதியானவர்களா? எத்தனையோ பேர் எத்தனையோ இடத்திலே முயன்று 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 முடியவில்லை. அதாவது சொல்லுவாங்க, சந்தர்ப்பம் ஒருவேளை தான் வரும், அடிக்கடி சந்தர்ப்பம் கதவை தட்டாது. உங்களுக்கு சந்தர்ப்பம் வந்தாச்சு. யூ காட் எ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. யூ அண்டர்வென்ட் த கோர்ஸ். இந்த கோர்ஸை பிடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ஐயாவை உங்களுக்கு டிக்ளேர் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு டிகிரி கொடுக்குறார். அப்போ நீங்கள் பட்டத்தை பெறுறீங்க. இந்த பட்டம் பட்டமாக விடக்கூடாது. இந்த பட்டம் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா செயல்களிலும் அது விழற வேண்டும், தெரிய வேண்டும், ஒளிர வேண்டும். மேடையிலே இருக்கிற பொழுது ஆறு போல பேச்சுன்னா, இறங்கி வந்த போது சொன்னதெல்லாம் போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. ஐயா யுவராஜ் எல்லாம் எனக்கு சின்னவராக இருந்தாலும் அவர் மீது மரியாதை உண்டு. உண்மையான ஊழியர். அவருடைய ஆலயத்தில் நான் புதுப்பிக்கப்படாத ஆலயத்துக்கு கடைசியாக வந்தேன். நடுவில் வழியில் அடிக்கடி சந்திச்சுக்கிறோம். ஆனால் அவர் 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 தேவனோடு இருக்கிறார், தேவன் அவரோடு இருக்கிறார் என்பது எப்படி இருக்கின்றார்? நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிறது, விருத்தி அடைகிறது. போத் இன் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டின்வா. அந்த இடமும் சரி, அந்த செய்தியை கொடுக்கறதும் சரி. நீங்க கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீர்களானால் கர்த்தரை நீங்கள் பற்றி கொண்டால் அவர் உங்களை பற்றி கொள்வார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 குறிச்சு வச்சுங்க, நேரம் இல்லை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டவங்களை கை தூக்கும்பாலா? எல்லாரும் தூக்கிடுவீங்க. எல்லாம் ரட்சிப்புக்குள்ள நம்ம கையை தூக்கிடுவோம். நம்மை நாமே சோய் தரையும். அவர் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க, என்னையா உங்க ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க, இப்ப தேவசகாயம் உங்க வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவர் 2 பேரும் சொல்லுவாரு. அப்புறம் 2 பேர் அக்கம் பக்கம் என்ன பண்ணுவாங்க, சாந்த ஜோதிக்கிட்டே சொல்லுவாங்க, சகோதரிங்க நண்பர்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா நாங்களும் தான் விசுவாசிக்கிறோம், ஆனா உங்களுக்கு ஆண்டவர் மிராக்கிள் செய்யறாரையா, அதிசயங்களை செய்யறாரு. எரேமியா 33:3 சொன்ன மாதிரி, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாது உன் புத்தி கெட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்றாம நடக்குதையா. எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. விசுவாசிக்கிறது கூட தேவனுடைய கிருபை தேவை. 136ஆம் சங்கீதம், அதுல என்ன விசேஷம் சொல்லுங்க பார்க்கலாம். எம்டிஎஸ் படிச்சவங்க, பிடிஎஸ் படிச்சவங்க, ஐயா சொல்லியிருப்பாரு, தேவசாகம் சாதாரண ஆள் கிடையாது. உண்மையிலே நான் கிறிஸ்துக்குள்ளே அவரை பாராட்டுகிறேன். நமக்கெல்லாம் ஒரு ஸ்லாக்கியம். நம்ம ஊர்ல இருக்காரு, மற்ற இடத்துக்கு போயிருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிருக்காரு. அவருடைய வளர்ச்சியில அவர் எப்படிலாம் வளர்றாரு, எப்படிலாம் செய்யறாருன்றது அவரோடு வந்து பார்க்கறேன் நான். அவங்க குடும்பமே, மோகன் சரி, சாந்த ஜோதி சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க உறவினர்கள் எல்லாருமே தெரியும். தாழ்மையா இருப்பார். ஆனால் அவருக்கு 24 மணி நேரம் போதாது. நமக்கு 2 மணி நேரம் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டாலே பெரிய ஏதோ புலி வேட்டைக்கு போயிட்டு வந்தா மாதிரி பைபிள் ஒரு இடத்துல போடுறது, ட்ரெஸ்ஸை ஒரு இடத்துல போடுறது, போய் படுக்க தூங்க போறது, எனக்கு பிரியாணி செய்கின்றது அல்ல. நீ கர்த்தருக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வசனம் தரிப்பிக்கப்படும், அவனுடைய நாமத்தை நான் ஜீவ புத்தகத்தில் இருந்து கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அறிக்கையிடுவேன் சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சொல்றாரு, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் நீர் பாத்திரராயிருக்கிறீர். ஏனென்றால் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலுமிருந்து எங்களை உங்களுடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்டு கொண்டா.
நாம் கர்த்தருக்குள் ஒன்றுபடுகிறோம். கலாத்தியர் 3:28 நல்ல ஞாபகம் வச்சிங்க. நான் சொல்றதெல்லாம் குறிச்சு வச்சிங்க. வீட்டில் போய் யோசிங்க. நிறைய இருக்கு, டைம் இல்லை, குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும்னு சொல்லிட்டாரு அவரு. இனிமேல் நமக்கு ஜாதி கிடையாது, இனிமேல் நமக்கு இனம் கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது, குட்டை கிடையாது, நட்டை கிடையாது, கருப்பு கிடையாது, சிவப்பு கிடையாது. நாமெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். அதற்கேற்ற வசனம் கலாத்தியர் 3:28 யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். இனிமேல் நான் அந்த ஜாதி இந்த ஜாதிலாம் சொல்லக்கூடாது. எந்த ஜாதி? கிறிஸ்துவின் ஜாதி. எந்த இனம்? கிறிஸ்துவின் இனம். எந்த மக்கள்? கிறிஸ்துவின் பிள்ளைகள். எங்களுக்கு தேவன் தான், கிறிஸ்து தான் எங்களுக்கு அடையாளம். எல்லாரும் கல்லூரியெல்லாம் பார்க்கும்போது சில மாணவர்கள்லாம் வாழ்த்தனை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்கள கடைசியாக அன்பழகனை கொண்டாந்து கொடுப்பாங்க. நான் தான் அந்த டிசிப்ளின் கண்ட்ரோல் சேர்மனு. அதுக்கு முன்னால் பிராமின் டீச்சரோட என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏதாவது கிறிஸ்துவ பிள்ளை தப்பு பண்ணிட்டா நீ இதை தப்பு செய்யலாமான்னு கேட்பாங்க. அவங்களுக்கே அசைக்க முடியாத நம்பிக்கை. பைபிளை படிக்கிறவன், தியானிக்கிறவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவன் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அப்ப கிறிஸ்துவை தரிச்சுக்கிட்டோம். இப்ப இனிமேல் உங்க பர்த்டேன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட டேட் ஆஃப் பர்த்டே சொல்லி கொடுப்பீங்க. கிடையாது. இனிமேல் நமக்கு பர்த்டே ஞானஸ்தானம் பெற்ற நாள் தான் பர்த்டே. பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. அப்ப கிறிஸ்துக்குள்ள நாம் ஒன்றாயிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:17 எழுதி வச்சுங்க, படிக்கிற நேரம் இல்லை. 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஞானஸ்தானம் பெற்றவங்க அத்தனை பேரும் கை தூங்க போறாங்க. முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்களா? தெளிப்பு ஞானஸ்தானம், பேருக்கு ஞானஸ்தானம்லாம் இருக்கக்கூடாது. முழுக்கு ஞானஸ்தானம். ஏன் முழுகுறாங்க? நம்மள ஏன் முழுக்க எடுக்கிறாங்க? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும். இனிமேல் புது மனுஷனா இருக்கணும். பழைய அன்பழகனா இருக்கக்கூடாது, பழைய ஸ்டாலினா இருக்கக்கூடாது, பழைய ராமனா இருக்கக்கூடாது, பழைய சுஜாதாவா இருக்கக்கூடாது, பழைய மனிதனா இருக்கக்கூடாது. கிறிஸ்துக்குள் வந்த பிறகு நம்ம டேட் ஆஃப் பர்த்னு கேட்டா, நான் குடும்பமாக ஞானஸ்தானம் பெற்றது குடும்பமாக 2005 மே மாதம் 1 தேதி. அது மறக்க முடியாத தேதி, தொழிலாளர் தினம். நான் அதற்கு முன்னாலே மேடையெல்லாம் பேசி கொண்டிருந்தேன். பேச்சாளர் யுவராஜுக்கெல்லாம் தெரியும், பேசினாவே காசு தான், மேடையிலெல்லாம் கூடுவாங்க. நான் ஞானஸ்தான பருவத்துக்கு முன்னாலே கூட, ஒரு வாரத்துக்கு முன்னாலே திருநெல்வேலியிலே புலவர் ஜெகதீசனாரும் நானும் காலட்சேபம் செஞ்சுட்டு இருந்தோம். இலக்கிய பேருரை நிகழ்த்துவோம். அவர் ராமாயணத்தை பற்றி பேசுவார், நான் பெரிய புராணத்தை பற்றி பேசுவேன். அப்படிப்பட்ட புராணத்தை தொட்டவரை இயேசு தொட்டு, இனிமேல் உன் வாயில் வேத வார்த்தைகள் வர வேண்டுமே தவிர நீ மனுஷரை பிரியப்படுத்த அல்ல, தேவனை பிரியப்படுத்தவா என்று கூப்பிட்டு விட்டார். அன்று முதல் அப்படியே விட்டான். அதான் சொல்லுவாங்க, நம்ம கம்பெனிக்கே இயேசுவை பற்றி ஒரு விசுவாசம் இருக்கு. விஜயகாந்த் எங்கள் குடும்ப நண்பர். அவர் ஒரு கூட்டத்திலேயே சாகுவதற்கு முன்னாலே 10 வருஷத்துக்கு முன்னாலே பேசி இருக்கிறார். நான் என்னை தர்மகர்த்தா தர்மன் என்று சொல்கிறார்கள் அல்ல, இயேசு போகிற இடத்தெல்லாம் அவர்களுக்கு உணவு கொடுத்தார், அந்த இயேசுவின் சுவாபம் என்னிலே இருக்கிறது என்று பேசி இருக்கிறார். ஆக நாம் எல்லாம் கர்த்தருக்குள் இருக்கிற பொழுது அவர் சுபாவமாகவே மாற வேண்டும். 1 பேதுரு 5:5 1 பேதுரு 5:5 பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள். அடுத்த வசனம் 7 அவர் உங்களை விசாரிக்கிறவராகியால் அவர் மேல் உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள். இன்னைக்கு சொந்த அண்ணன், சொந்த தம்பி, சொந்த தாய், சொந்த தகப்பன், சொந்த உறவினர்கள் நீ எப்படி இருக்குன்னு கேட்கறதே கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை விசாரித்து கொண்டிருக்கிறார், நம்மை மறவாது இருக்கிறார், நம்மை தாங்குகிறார், நம்மை ஏந்துகிறார், நம்மை சுமக்கிறார், நம்மை சிறப்படுத்துகிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை மறவாது இருக்கிறார். என்னை மறவாயே சுனாதா
உந்தன் தயவால் என்னை நடத்தும். போறோம், டைம் ஆயிடுச்சு. அப்ப கர்த்தருக்குள்ள நம்ம வரும்போது, கர்த்தரை பற்றி கொள்ளுகிற பொழுது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 6:16. பொல்லாங்க நெய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். விசுவாசம் அது கேடகம், அது ஷீல்டு. அதுக்கு முன்ன அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எபேசியர் 5:16 பார்த்தீங்கன்னா, நாட்கள் பொல்லாதவர்களால் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். போனா வராதே, இந்த சந்தர்ப்பம் மறுபடியும் வராதே, வந்த சந்தர்ப்பத்தை தக்க வச்சுக்கணும். ஷேக்ஸ்பியர் சொன்னா, some born great, some achieve greatness, some others thrusted with greatness. புகழோடு பிறக்கிறாங்க, புகழால் அமுக்கப்படுகிறாங்க. அவர் பெரியவங்களா புகழா நம்ம பிரதம மந்திரியுடைய பையனாகவோ ஜனாதிபதி குழந்தையாக பிறக்கல. நம்ம பிறந்ததெல்லாம் இயேசு மாதிரி ஒரு ஏழையாக தான் பிறந்திருக்கோம். ஆனா உலகத்தில் இருக்கிற காட்டிலும் நம்ம தான் பணக்காரர் என்றால் இயேசு நம்மோடு இருக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் நிலைவரமான பொருளும் என்னிடத்தில் உண்டே. கர்த்தரால் ஒரு ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் பட்டம் பெற்று விட்டீர்கள், நீங்கள் அதன்படி நடக்க வேண்டும். ஆமா, ஜனங்களே சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைலாம் பண்ணும்போது என் தம்பி சிஎம்டி இன்ஜினியர் ரிட்டையர் ஆனார். இப்போ அவர் இருக்காரு, 71 வயசுல இருக்காரு. எங்கள் வீட்டில் அடிக்கடி ஏதாவது பண்ணும்போது, சண்டை கண்டை வரும்போது, என்னம்மா தம்பி என்னை அடிக்கிறான், என்னை மரியாதை பேசுகிறான், போடா வாடான்னு பேசுகிறேன்னா, அப்பயே நான் கிராஜுவேட். எங்கள் அம்மா எப்படி மடக்குவாங்க தெரியுமா? என்ன, டேய் நீ படித்தவன்டா, நீ பட்டதாரி. நீ பட்டதாரியாக இருந்தால் சொரணை இல்லாமல் இருக்க வேண்டும். பட்டதாரியாக இருந்தால் ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தை காட்ட வேண்டும். நீ பட்டதாரியாக இருந்தால் பொறுப்போடு இருக்க வேண்டும். நீ பட்டதாரியாக இருந்தால் நாய் மனிதனை கிடைக்கலாம், மனிதன் நாயை கிடைக்க முடியாது. இவற்றையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துக்குள் வந்த பிறகு நீடிய சாந்தம். 37ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறான், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அதே அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே 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 காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நல்லவர், ருசிக்கணும். நீங்க எல்லாம் முதல்ல எல்லாம் வந்த போது எல்லாம் முடிச்சிட்ட பிறகு, நான் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு, அவர் யுவராஜ் கூட பார்த்துருப்பாரு நினைக்கிறேன், நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, சில போஸ்டர்ஸை ஒட்டிட்டாங்க. அன்பழகன் பேராசிரியர் அன்பழகன் 7 லட்சத்தை வாங்கி கொண்டு கிறிஸ்துவ மதத்தை தழுவினார்னார். நம்ம ஆண்டவர் தான் ரிச்சஸ்ட் காடு. அப்புறம் 7 லட்சம் ஏன் வாங்கணும்? அவர்கிட்ட போனா அவர் நமக்கு 70 லட்சம் கொடுப்பார். இப்ப சொல்றாரு பாருங்க, நான் கோபுரம் கட்டணும்னு சொல்லிட்டு 15 கோடி 150 கோடி எல்லாம் கேட்கிறாரு. அவரு 1000 கோடி கேளு, நம்ம தேவன் கிள்ளி கொடுப்பவர் அல்ல, அள்ளி கொடுப்பவர். நீ கேட்டா அவர் உடனே கொடுப்பாரு, கேளுன்றாரு. நீ இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்லைன்றாரு அவரு. நீ ஒழுங்கா கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். இயேசு செய்த பல அற்புதங்களை கேட்கிறாங்க, இது எப்படி ஆயிற்று என்று சொல்கிற பொழுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசத்திற்கு முன்னால மனிதன் உயிரோடு இருக்கான்றதுக்கு என்ன காரணம்? சுவாசம். உயிரோடு இருக்க கிறிஸ்துவனுக்கு என்ன வேணும்? விய போட முன்னால விசுவாசம். உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவனுக்கு விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்தினால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசத்தினாலே வராத காரியம் யாவுமே பாவம். ஐயா அடிக்கடி அவர் செய்தியெல்லாம் கேட்டு எனக்கு பசுமரத்தமான வந்திருக்கேன். செய்தி கொடுக்கும்போது, நம்ம கேட்காத ஜெபிக்காத ஏதாவது ஆசீர்வாதம் தான் ஜாக்கிரதையா இரு. அது சாத்தான் கொண்டாடுறான். அவர் தான் சொல்லிட்டு போயிருக்காரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டாயம் சொல்றாரு. தெரியாத ஒரு ஆசீர்வாதம் வந்தா ஜாக்கிரதையா முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இது எப்படியின் போது ஆண்டவர் உணர்த்துவார், இது மாய் மாலம், எல்லாம் வானத்தையும் பூமியையும் படைத்த பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. என் வானத்தையும் பூமியை படைத்த பரத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன்.
கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கெல்லாம் கம்முன்னு இருந்துட்டீங்க. ஆவியானவர் கூட்டுறாரு. ஒரு கேள்வி கேட்டேன், யாராவது சொல்ல முடியுமா? செய்தியை கேட்கறவங்களுக்கு டெஸ்டிங். 136ஆம் சங்கீதத்துல அது ஏன் விசேஷித்ததுன்னு கேள்வி கேட்டேன் நான். கிருபை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், வல்லவர், அவரால் எல்லாம் ஆகும். அவரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லவராகவே இருக்காரு. ஒருத்தர் சொல்றாங்க 7 தடவை மன்னிச்சிட்டேன் ஐயா, இனிமேல் மன்னிக்கணுமா? 7 தடவை மன்னின்றார் அவர். அழகா சொல்றார் பாருங்க. ஏசாயா 55:7, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் உண்மையில் மனதிருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இன்னைக்கு கூட பாருங்க, யுவராஜ சபையில எல்லா ஆலயத்தில திறந்து வைக்கும் போது நீங்க வழியில போறவங்க புறஜாதியார் கூட பாருங்க, இங்கிருந்து போகும்போது அவங்க சிலுவை ஒன்று போட்டுக்குவாங்க, இங்க உட்காந்து ஜெபிச்சுட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இங்க உண்மையான கடவுள் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். இங்க ஜீவனுள்ள கடவுள் அசைந்து கொண்டிருக்கிறார், அவர் கேட்கிறார், அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார், ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி, மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்ம எல்லாம் திருந்தணும்னு சொல்லிட்டு பலியா கொடுத்தாரும்பா. ஒருத்தருக்கு 7 குழந்தை 5 குழந்தை சாப்பிட்றதுக்கே உணவு இல்லைன்னா பரவாயில்ல கூடங்க. ஒரு குழந்தைய நானும் தேவ சகாயம் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, எங்க குழந்தைன்னுவாங்க. ஆனா இயேசு தன்னுடைய பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பண்ணி மனம் திரும்பாத ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய ஒரே மகனை நமக்காக நாம் நீதிமன்ற ஆக்கப்பட, நம்முடைய பாவங்கள் கழுப்பப்பட, நமக்கு பலியாக, ஜீவாதார பலியாக, கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார் என்றால் பிதா இயேசுவை காட்டிலும் நம்மேல் அன்பாயிருக்கிறார். தன்னுடைய ஒரே மகனையே அவர் நமக்காக ஈந்தார் என்றால் அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. அன்பே கடவுள் சொல்றான்ல. ஆமா, இப்ப நீங்க பட்டங்க பெற்று விட்டீங்க, 2-3 கேள்வி கேட்டு அது முடிச்சிடலாம், 10 நிமிஷம் நினைக்கிறேன். இனிமேல் நீங்க வேதத்தை நல்லா படிக்கணும். சங்கீதம் முதல் அந்த 3-4 வசனத்துல எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்க வேதத்தை நல்லா படிப்பீங்க. துன்மார்க்கர் ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழி நில்லாமலும், பரிகாசர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரம் போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வசனத்தை மறக்கூடாது. உண்மையா சொல்லுவோம் சீக்கிரட்டு. இப்ப நான் ஐயாலாம் என்ன நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் எத்தனையோ இடத்துக்கு கூப்பிடுறாங்க, நீங்க போக மாட்டீங்க, எவ்வளோ காணிக்கத்தான்ன்றாங்க, வாழ மாட்டீங்க. நாங்கெல்லாம் உலகத்தார் பின்னால ஓறதில்லை, ஏசு எங்க போக சொல்றாரு. இன்னைக்கு நான் இங்க வந்தது கூட ஜெபித்து தான் வந்திருக்கேன். அவரோட ஆவியானவர் பேசியிருக்காரு. என்னையும் என்ன சொன்னாரு, எனக்கு நாங்க வயசாச்சு இல்ல, ஐ எம் 76 years யங், ஓல்டு இல்ல. மொராஜேசை கேட்டாங்க ஹவ் ஓல்டு ஆருன்னு கேட்டா ஐ எம் 80 years யங்குன்னா. ஹவ் ஓல்டுனா ஓல்டாயிடுறான் அவன். நான் கிறிஸ்துக்குள்ள இன்னும் வெங்கா இருக்கோம். நாங்க அன்னிலிருந்து பாத்துக்கிற தேவசகாயம் எது கொடுத்தாலும் சாட மாட்டாரு, பிரியாணி சாட மாட்டாரு, வாழைப்பழம் சாட மாட்டாரு, எதையும் சாட மாட்டாருன்னா நாங்கெல்லாம் உள்ளுக்குள்ள போனது வார்த்தை, வேத வசனம் தான் எங்களுக்கு உணவு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன சொல்றீங்க நீங்க? 142 மணி நேரம், 144 மணி நேரம், கிட்ட 3 மாசம், 90 நாள், 100 நாள் உபவாசமே இருந்து கூட்டத்தை நடத்திய மகான் இயேசுனுடைய பிள்ளை தேவசகாயம். கைத்தட்டி அவரை பாராட்டு. இது மனிதனாலே ஆகக்கூட காரியம் இல்லை. இது நமக்கு அதிசயமா தெரியுது. அவர் என்ன சொல்றாரு, இன்னும் நான் அதிகமா பண்ண போறேன். சாந்த ஜோதியும் இப்ப கூட வந்து உண்மையிலே சகோதரெல்லாம் பாராட்டணும். ஜென்ஸ் செஞ்சிடலாம். அதாவது ஒருவனுடைய முன்னேற்றத்திற்கும் பின்னேற்றத்திற்கும் பெரும் பங்கு வகிப்பவர்கள் அவர்களுடைய துணைவியா. அவங்க நமக்கு ஒத்தாசை இல்லைனாலும் கூட உபத்திரவமா இருக்கக்கூடாது. நிறைய பேர் கேட்பாங்க, என் மனைவியை நான் பாராட்டுறேன், அப்பே என்னை தண்ணி தெளிச்சு விட்டாங்க, இவன் சோசியல் சர்வீஸு சுவிசேஷத்துக்கு அல்லாக்கி நீ போப்பான்ட்டாங்க. ஆமா, அவங்க சுக துக்கத்தில் கலந்து கிடையாது, கார் எடுத்து நீங்கன்னா போகன்றது, கடைக்கு போகணும், எப்போ பார்த்தாலும் வேகத்தை உட்காந்து படிச்சுங்கிறீங்கன்னு.
சோழன் நகர்ல கடந்த ஒரு வாரமாக அந்த பிரசிடென்ட் நான் தான். ஒரு 10 நாளா 4-5 இடத்துல திருடு போயிடுச்சு. நாங்க எவ்வளோ சொல்லி பார்த்தோம். அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், சங்கர் கமிஷனர் எல்லாம் சொல்லி பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் நியூ இயர்க்கு போய்ங்கிறோம் ப்ரொஃபஸர், இங்கே ஆளே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனை காப்பாற்றுறதுக்கே சென்ட்ரிக்கே ஆள் இல்லைன்றாங்க. இந்த துப்பாக்கி வச்சு நிற்பானே அவனே இல்லைன்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன் தூக்கி மாட்டாலும் அங்கே எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு சொல்லி கொடுத்தார், நீங்கள் எல்லாம் கம்முன்னு இருங்கன்ட்டு. நான் எப்போவுமே தேவசகாயம் மாதிரி தொடர்ந்து தூங்கவே மாட்டேன். 2 மணி நேரம் தூங்குவேன், மறுபடியும் 2 மணி நேரத்தை வேதத்தை வாசிப்பேன், அப்புறம் 4 மணிக்கு தூங்குவேன். உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சொல்லித்தரேன், பட்டதாரிகள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கணும். இனிமேல் விடியற் காலையில எழுந்து ஜெபிக்கணும். நீங்க விடியற் காலையில ஜெபிக்கணும்னு கை தூங்குப்பாலாம், சும்மா சொல்லக்கூடாது. இது புனித ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், ஃபுல் ஃபீட் இயேசுனுடைய சமூகத்தில் சொல்றீங்க. முயற்சி செய்யுங்கள். ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தார். அது சொல்லி கொடுத்து ரொம்ப நமக்கு 4 ஜாமம் இருக்கு. எம்டிஎஸ் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க போனா 4 ஜாமம் அது தெரியுது. என்னப்பா நீ என்ன சொல்றப்பா? 1ஆம் ஜாமம் 2ஆம் ஜாமம் அது இல்லப்பா. நேர பகுப்பு எப்படி? வாட் இஸ் த கிளாசிபிகேஷன் ஆஃப் டைம்? 6 இருந்து 9, 9 இருந்து 12, 12 இருந்து 3, 3 இருந்து 4. இப்ப தேவசகாயங்களை போன்ற ஆளுங்களாம் நாங்க என்ன பண்றோம், சீக்கிரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நாங்க ராத்திரி 12 மணிக்கு எழுந்து ஒரு நாள் கழிந்து புதிய நாள் வருகிற பொழுது 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு தான் படுக்கிறோம். அன்றைக்கு என்னென்ன செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துறாரு. நம்ம எந்த பிரச்சனையிலும் மாட்ட மாட்டோம். எல்லா சோதனையிலிருந்து காப்பாற்றுகிற தேவன். ஆக இன்னைக்கு வேதத்தை ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இனிமேல் வேதத்தை ஆலயத்துக்கு தொடர்ந்து கொண்டு போகணும். நேரம் கிடைக்கிறவெல்லாம் வேதத்தை வாசிக்கணும். நீங்களா ஒரு 4 குழுவா இருந்து வேதத்தை தியானிக்கணும். மற்றவங்களுக்கு வேதத்தை பத்தி சொல்லணும். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. வராத ஜனங்களுக்கு என்ன சொல்வீங்க? ஐயோ நீ மிஸ் பண்ணிட்டடி, பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னா போய் சொல்வீங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு, பட் பிரைம் என்ன இருந்துச்சுன்னா நம்முடைய தேவசகாயம் சொன்ன கருத்துக்கள், இன்னும் பேச இருக்கிற மக்களுடைய கருத்துக்கள், ஆவியானவர் அசைவாடுதல், ஆவியானவர் நம்மோடு பேசுதல், இந்த செய்திகளை நீங்க போய் சொல்லணும். அவர்களும் நம்மோட வரணும். ஆத்துமாதாயம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். லூக்கா 12:40. லூக்கா 12:40. நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். தேவசகாயம் நம்ம பேசுற யார் பேசுகிறீங்க? அப்ப நம்ம தப்பு பண்ணுவோம். கரெக்ட். ஆமா, கர்த்தருக்குள் நம்ம அதிகமா இருக்கணும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதே. நீ ஆயத்தப்படு, மற்றவர்களை ஆயத்தமாக்கு. ஐயா அடிக்கடி சொல்றாரு, போற இடத்துல என்ன சொல்றாரு? நீ ஆயத்தப்படு. இப்ப இயேசு வந்தா போறதுக்கு தயாரா இருக்கவங்களுக்கு கை தூக்குங்க பாலாம். என்ன பாக்குறாங்க? நானே ஆயத்தமா இல்லை. ஏன் கேட்டா, நானே இன்னும் பல கடமைகளை முடிக்கணும். நானே ஒன்று டார்கெட் ரீச் பண்ணல. இன்னும் நான் நீதிமானம் ஆகல. நானே குறைவுள்ளவன் தான். ரட்சிப்புக்குள்ள வந்தாங்கன்னா எல்லாம் கை தூக்கிறது. ஏசு வந்தா போறதுக்குன்னு போற ரெடியானா இப்போ போறது. எத்தனை பேர் ரெடியா இருக்காங்க சொல்லுங்க பாலா? ஐயோ நான் வீட்டில் சொல்லிட்டு வரலையே. ஐயோ நாளைக்கு எனக்கு ஒரு 10,000 rupees ஒருத்தர் கேஷ் தரேன்னாரு. எனக்கு உரிமை தொகை 6,000 ரூபாய் வாங்காத விட்டனே, அதை போய் ரேஷன் கடை நிற்கணுமே. இப்படி தான் நினைக்கிறோம். நீ கர்த்தருக்கு விட்டு கொடுத்தால் அவர் உன்னை மேலும் மேலும் உயர்த்துவார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேதத்தை நல்லா படிக்கணும், தியானிக்கணும், விடியற் காலையில் எழுந்திருக்கணும். 3வது, ஏதாவது கெட்ட பழக்கங்கள் ஏதாவது இருந்தால் இன்றே அதை அறிக்கையிட்டு விட்டு விட வேண்டும். நீ 2 பேருக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியாது. பூனைக்கும் சரி பாலுக்கும் சரி ரெண்டா இருக்க முடியாது. சாத்தானுக்கும் சரி இயேசுக்கும் சரி நல்லவனா இருக்க முடியாது. நம்ம ஒரு பார்ட்டி தான். சேத்துல ஒரு காலு, ஆத்துல ஒரு காலுன்னா நீ காலி. இயேசுக்கு முழுமையாய் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து பாருங்களே, எடுத்துங்க. என்னோட இருந்தவங்க ஐயாவோட சொல்லுவாரு, 3 பேர் நல்ல ஊழியர்கள். பாவம் தேவசகாயன், அவர் 83 வயசு. வயசான நேரத்தில் கூட எல்லா இடத்துக்கும் போவார். குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் செக்யூரிட்டி டியூட்டியை பார்த்துட்டு 24 hours டியூட்டியை பார்த்துட்டு உடனே ஊழியம் செய்வார். சிங்காரவேல்னு ஒருத்தர் இருந்தார் ஆவடியில். பாவம், நாங்கள் நினைக்கவே இல்லை அதெல்லாம். ஆனால் இன்றைக்கு தேவசகாயன், சாத்த ஜோதி, அடிமை மற்றவர்கள்லாம் அங்கே இருக்கோம்னா ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்காரு ஆண்டவரே. அதனாலதான் அவனுடைய ஆயுசு நாளை கூட்டி கொண்டு இருக்கிறார். அவருக்கான வேலையை நம்ம செய்யணும். எல்லாரும் இப்ப வாழறதுக்கு ஆசைப்படுறதில்லை.
இன்னைக்கு ஏசப்பா கூப்பிட்டா போறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கும். ஏன்? இந்த உலக பிரகாரமான காரியம் வேணாம். வேலை இல்லை, அரிசி இல்லை, சர்க்கரை இல்லை, விலைவாசி ஏறி போச்சு, வருமானம் பத்தல. நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேதத்தெல்லாம் தியானிக்கணும். ரெண்டாவது ஆலயத்துக்கு ஒழுங்கா போகணும். மூணாவது நீங்க ஊர்ல சாட்சியா இருக்கணும். நாலாவது கர்த்தருக்கு ஏதாவது கொடுக்கணும். உங்களை நான் வீடு, உங்க காரு, உங்க சொத்து நகைலாம் கேட்கலாம். உங்களால் முடிந்த அளவுக்கு விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நீ கொடுப்பது எவ்வளவு அல்ல, எப்படி கொடுக்கிறாய் என்பது பெயர். அன்றைக்கு அந்த ஏழை விதையினுடைய காசுகள் தான் அங்கீகரிக்கப்பட்டு தேவாலயத்திலே பரலோகத்திலே அவர் பாராட்டப்பட்டார் என்றால் உள்ளான முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு மனதோடு நீங்கள் செய்யணும். அடுத்தது நிறைய நேரம் இல்லை. இப்போ வேதத்தை படிச்சுட்டு அதன்படி நடக்கிறவங்க கை தூக்குங்க பாலாம். இருக்கீங்க வேதத்தின்படி நடக்கிறியா? நீ எப்படி நடக்கிற சொல்லு பாலாம். என்னையும் சேர்த்து யாருமே இல்லை, இன்னும் குறைவு இருக்கு. 119ஆம் சங்கீதம் முதல் வசனம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உங்களுக்கெல்லாம் சமாதானம் கொண்டவங்களை கை தூக்குங்க பாலா. நிறைய பேருக்கு இங்க சமாதானம் இல்லை, முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆனா எங்களுக்கு சமாதானம் இருக்கு, கிறிஸ்துக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கிறோம். நாளைய பற்றி கவலைப்படுவதில்லை, நேற்றை பற்றி கவலைப்படுவதில்லை, இன்று பற்றி கவலைப்படுவோம். அதான் அவன் சொன்னான், நேற்று உடைந்த பானை, நாளை மதில் மேல் பூனை, இன்று கையில் உள்ள வீணை. அது உடைஞ்ச பானை போச்சு, பூனை எப்படி தாவும் தெரியாது, கையில வீணையை கொடுத்தா வாசிக்கலாம்ல. நிகழ்காலம் தான் நம்முடையது. அப்ப கர்த்தரை உடனே துதிச்சிடணும். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவாங்க சொல்ற. அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்க போறேன், அதை முடிச்சு நேரம் ஆயிடுச்சு. அவங்கள நான் செய்தி கொடுக்கணும். நிறைய இடத்துல 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட எனக்கு மைக் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு நல்ல செய்தி போயினே இருக்குது. ஆனால் இங்கே நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது, அதையும் பார்த்துக்கணும் நம்ம. இப்போ அவங்க காலையில் வந்தாங்க அவங்க. ஆனாலும் சொல்கிறேன், நம்ம கர்த்தருக்கு எதையாவது செய்யணும். இது வரைக்கும் கர்த்தருக்கு நான் இதை செஞ்சு சொன்ன பாருங்க, நிறைய குறிப்புகள் கொடுத்தாரு. அந்த ஜப கோபுரத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், 1 கோடி ஜாமக்காரர்களை உருவாக்குவதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் சீஷர்களை உருவாக்குவதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அப்புறம் டிவி நியூஸு அந்த செய்தி கொடுக்குறாரு, அதுக்கு அவர் எவ்வளோ செலவாகுது. அதில் மொத்தமாக 5000 ரூபாய் நம்மளுக்கு கொடுக்க முடியலன்னா கூட நம்மளால முடிஞ்ச ஒரு 500 ரூபாவோ இல்லை நம்மளால கிடைச்ச 200 ரூபாவோ எது இருக்குதோ, பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வச்சிரு சொல்லுவாங்களே கிராமத்தில். கல்யாணத்துக்கு சும்மா போகிறோம், நம்ம சும்மா போகிறோம், ஓசிக்கிறாய்க்கு வந்துட்டான்னு சொல்லுவானுங்க. அப்படி கிடையாது, எதையாவது கொடுக்கணும்பா. மனுஷருக்கு கொடுப்பதை காட்டிலும் கர்த்தருக்கு கொடுப்பது சால சிறந்தது. உனக்கு ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். நீ எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் நம்ம செய்யணும். கடைசியா ஒரு கேள்வி கேட்க போறேன், எல்லாருக்கும் கேள்வி கேட்க போறேன். தியாலஜி கொஸ்டின் தேவசகாயம் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாரு உங்களுக்கு, யுவராஜுக்கும் தெரியும் நினைக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுக்க வேணாம், எனக்கு தெரிஞ்ச வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. தெரிஞ்சவங்கள கை தூக்கு பாலா. இந்த வசனத்தை படிச்சவங்கள கை தூக்குங்க. இங்க கவனிங்கம்மா, குழந்தை டிஸ்டர்ப் படுத்து நினைக்கிறேன். இந்த வசனத்தை படிச்சவங்கள கை தூக்குங்க. என்னம்மா டிகிரி வாங்கிருக்கீங்க, மாஸ்டர் டிகிரி, எல்லாருக்கும் தெரியாத சகலமும் யோவான் சுவிசேஷத்துல 1 அதிகாரத்துல பாருங்க, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அவன் உண்டாகவில்லை. அப்படிதானே அர்த்தம். அப்ப எல்லாம் பிதாவினால் உண்டானவர்கள் தான் நம்ம நினைக்கிறோம். பிதாவினால் உண்டாகாத 3 காரியங்கள் இருக்கின்றன. பிதாவினால் உண்டாகாத 3 காரியங்கள் இருக்கின்றன. என்ட ஸ்டூடெண்ட் யாரும் சொல்லுங்க பாலாம், சொல்லி கொடுத்திருப்பார் தேவசகாயம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்றாரு, என்னுடைய கரம் இவர்களை எல்லாம் சிருஷ்டித்ததினாலே இவளெல்லாம் உண்டாயின,
ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னார். ஆமா, இப்ப சகலமும் அவர் மூலமா உண்டாயிற்று, உண்டானதும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. என்ன அர்த்தம்? பிதா தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், பிதா தான் எல்லாத்தையும் உண்டாக்கி நினைக்கிறோம். ஆனால் பிதாவினால் உண்டாகாத 3 காரியங்கள் இருக்கின்றன. நான் கை தட்டுங்க. எக்ஸலன்ட். எழுந்துருங்க எழுந்துருங்க. உங்க பேர் என்னங்க? தீமோத்தேயுவா? பேருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா அந்த வசனத்தை சொல்ல முடியுமா? ஆன்சர் கரெக்ட். 50% மார்க் போட்டுடலாம் அவருக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. மாம்ச நீச்சை, கண்களின் நீச்சை, ஜீவனத்தின் பெருமை இவையெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இன்றைக்கு சாத்தான் இந்த 3ஐ வைத்துக் கொண்டுதான் நம்மை வாட்டி கொண்டிருக்கிறான், நம்மை மாய்மாறம் செய்து கொண்டிருக்கிறான், நம்மை பாவம் செய்ய வைக்கிறான். மாம்ச நீச்சை, கண்களின் நீச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3ம் தேவன் உண்டாக்குனது அல்ல. இத 3 வச்சுக்கணும் தான் விசுவாசிகளை இயேசு கிட்ட போற எல்லா மக்களையும் அவன் இழுக்க பார்க்கிறான். ஆனா நம்ம மாட்டக்கூடாது. ஏனென்றால் இயேசுவை உருக பற்றி கொள்ள வேண்டும். அழகா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18-19. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18-19. நாவினாலும் அல்ல, திருவசனத்தினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். சத்திய வேத ஆராய்ச்சி. சத்தியமே வெல்லும், வாய்மையே வெல்லும்னு தமிழக அரசனுடைய முத்திரையில போட்டிருக்கு. அரசாங்கத்திலிருந்து பெறகிறதுக்கு நீ அப்படியே போனா ஒண்ணுமே வெல்லாது, அது பேர்ல தான் இருக்கு. ஆனா சத்திய வேத ஆராய்ச்சியில சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு வச்சிருக்காரு அவரு. இன்னைக்கு இந்த சத்தியம் வென்று கொண்டிருக்கிறது, பட்டி தொட்டிகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. கடைசியாக ஆவியானவர் சொல்கிறார், ஒரே ஒரு சின்ன வினா வச்சுட்டு நீ போய் இடத்துல உட்காருன்னு சொல்றார். ஏன்னா நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. நம்ம கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்ற. கிறிஸ்தவர்கள் என்றால் யார்? கிறிஸ்துவை போல வாழணும். அடுத்தது நீங்க எப்பவுமே என்ன பண்ண தெரியுமா? நான் கிளாஸில் சொல்லும் போது ஐயா சொல்லும் போது நல்லா நோட் பண்ணுங்க. ஒருத்தர் செய்தி கொடுக்குறாருன்னா அதுக்கு கோர்வையா அடுத்த கொஸ்டின் வரும். அது முன்னாடி கவனிச்சிங்கன்னா இதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நான் என்ன சொன்னேன்? மாம்ச நீச்சை, கண்களின் நீச்சை, ஜீவனத்தின் பெருமைன்னு சொன்னேன். அதுக்கேற்ற ஆன்சர் வந்துச்சு பாருங்க. கிறிஸ்தவர்கள் என்றால் யாருன்னா கலாத்தியர் 5:24. கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நீங்க இதோ பட்டம் பெற்று போயிடக்கூடாது. எப்பெல்லாம் பட்ட அளிப்பு விழா அங்கே நடைபெறுதோ நீங்கெல்லாம் முன்னால வந்து சாட்சியா நாங்கெல்லாம் எப்படி பயன்பெற்றோம், இந்த ஐக்கியத்துல இந்த வேத ஆராய்ச்சியில் எப்படிலாம் நாங்கள் முன்னேறணும், நாங்கள் இது வரதுக்கு முன்னாலே எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, நீங்களும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், யான் பெற்ற இன்பம் பெருக வைங்கன்ற மாதிரி நீங்கள் நடத்துகிற எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறார். அப்போ அந்த பட்டமளிப்புலாம் தொடர்ந்து நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தணும், நீங்கள் கலந்து கொள்ளணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே ஸ்தோத்திரமும் மகிமையும் நன்மையும் உண்டாவதாக. ஸ்தோத்திரம்.